தெய்வங்களோட திருமணம் அன்றைக்கு நடந்த நாள். ஓ. அதாவது பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய அன்றைய தினம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு திருமணம் நடந்தது. சிவபெருமானுக்கு ஸ்ரீ ராமபிரானுக்கு தெய்வங்களின் திருமணம் அன்னைக்கு நடந்தது. ஒரு முக்கியமான ஒரு நாள். இதனாலதான் திருமண தடை நிறைய பேருக்கு இருக்கும். கிட்ட பேஷண்ட்ஸ் வராங்கன்னா சொல்லுவாங்க, மேம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, வெயிட் ஏறிக்கிட்டே போறா, இப்போ மேரேஜ் வேற ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், வரன்னு பார்த்துட்டு இருக்கோம், அதுக்குள்ள இது சரியாயிடுமா? ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டோட சேர்ந்து இந்த டிப்ரெஷனும் வந்து இருக்கும். ஆமா, பேசாம இருக்காங்க, எப்ப பாரு வீட்டுல சண்டை வருது, அமைதி இல்லாம ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னாலும் இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். வீட்டுல வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், அந்த குழப்பங்கள் இல்லாம திருமண தடை நீங்கணும்னா பங்குனி உத்திரம் தவற விட்டுறாதீங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே மேம். பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்தது. தெய்வங்களோட திருமணம் அன்றைக்கு நடந்த நாள். ஓ. அதாவது பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய அன்றைய தினம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு திருமணம் நடந்தது. சிவபெருமானுக்கு ஸ்ரீ ராமபிரானுக்கு தெய்வங்களின் திருமணம் அன்னைக்கு நடந்தது. ஒரு முக்கியமான ஒரு நாள். இதனாலதான் திருமண தடை நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம கிட்ட பேஷண்ட்ஸ் வராங்கன்னா சொல்லுவாங்க, மேம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, வெயிட் ஏறிக்கிட்டே போறா, இப்போ மேரேஜ் வேற ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், வரன்னு பார்த்துட்டு இருக்கோம், அதுக்குள்ள இது சரியாயிடுமா? ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டோட சேர்ந்து இந்த டிப்ரெஷனும் வந்து இருக்கும். ஆமா, அது சரியாகணும்னா இந்த பங்குனி உத்திரத்தை யாரும் தவறாம இந்த வழிபாட்டு முறையை நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. நிச்சயமாக திருமண தடை சீக்கிரமாக விலகுது அப்படின்னு சொல்லலாம். திருமண தடைக்கு மட்டும் கிடையாது, வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கு, பேசாம இருக்காங்க, எப்ப பாரு வீட்டுல சண்டை வருது, அமைதி இல்லாம ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னாலும் இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். என்னன்னா வீட்டுல நம்ம வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த திருவுருவ படத்திற்கு நம்ம வந்து பூஜை செய்யணும். பன்னீர் வச்சு நல்லா துடைச்சிட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு செவ்வரளி மலர் அந்த மாலையை வந்து அந்த படத்துக்கு சாத்தி நம்ம வழிபடணும். அப்ப காலையிலேயே நம்ம என்ன பண்ணோம்னா 6 தீபம் ஏற்றணும். 6 வெற்றிலை வச்சுட்டு 6 வெற்றிலைக்கு மேல தீபம் நல்லெண்ணெய் வச்சு அதுல நம்ம திரி போட்டு 6 தீபம் ஏற்றி நம்ம வழிபடணும். இது முக்கியமா யாருக்கு அந்த தடை இருக்கோ, திருமண தடை இருக்கோ, அவர்கள் இந்த பூஜையை செய்யறது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா அவர்களுக்காக பேரண்ட்ஸ் வந்து அம்மாவோ அப்பாவோ இதை நம்ம செய்யலாம். இல்லைங்க வீட்டுல வந்து குழந்தைகள் நல்லா படிக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஃபேமிலியில நம்ம எல்லாருமே ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும்னாலும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்றைய தினம் நம்ம எல்லா முருகர் கோயிலையும் விசேஷமா இருக்கும். இதுமே திருமண தடைக்கு பாத்தீங்கன்னா இந்த சிறுவாபுரி முருகன் கோயில்ல வழிபாடு செய்து அந்த பரிகாரம் செய்யறது ரொம்ப சிறப்பு. கூடிய விரைவில் நமக்கு வந்து அந்த கஷ்டங்கள் தீர்ந்து திருமண தடை எல்லாமே நீங்கும் அப்படின்றதுதான் இந்த பரிகார ஸ்தலத்தோட முக்கியமான ஒரு ஐதீகமா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணோம், 4 மாலை நம்ம வாங்கணும். நம்ம முருகப்பெருமானை அன்னைக்கு வழிபாடு செய்யறதுக்கு ரோஜா பூ மாலை, நல்ல அந்த பன்னீர் ரோஸ் கிடைச்சா அந்த ரோஜா பூ மாலை 4 மாலை வாங்கிட்டு நம்ம முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யணும். இப்ப நிறைய பேர் முருகர் கோயில் அன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டமா தான் இருக்கும், பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம சிவன் கோயில்லையும் இந்த மாதிரி கோவில்கள் இருக்கும், சிவன் கோயில்லையும் முருகர் சன்னதியும் இருக்கும் இல்லைங்களா, வள்ளி தெய்வானையோடு இருக்கிறது. அங்க கூட போயிட்டு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த 4 மாலை நம்ம வாங்கிட்டு போறோம். 4 மாலை, முருகருக்கு 1, வள்ளி அம்மாவுக்கு 1, தெய்வானி தாயாருக்கு 2 மாலை நம்ம போடணும். தேவயானி தாயாருக்கு 2 மாலை சாத்திட்டு நல்லா யாருக்கு நம்ம தடை இருக்கோ அவர்கள் பேர்ல ஒரு அர்ச்சனை செய்துட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது தேவயானி தாயார் கழுத்துல இருக்கக்கூடிய மாலையை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வர்றது மட்டும் இல்லாம நம்ம அந்த கோயிலேயே அந்த மாலையை நம்ம அணிவிக்கணும். யாருக்கு தடை இருக்கோ, யார் பேர்ல நம்ம அர்ச்சனை பண்ணுமோ அவர்களுக்கு இந்த மாலையை நம்ம சாத்தி மாலையோடைய 9 சுத்து அந்த சன்னதியை சுத்தி வந்து நல்ல மனதார வேண்டிட்டு நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது பிரசாதம் கொண்டு போய் பக்தர்களுக்கு கொடுக்கணும்னாலும் கொடுத்துட்டு நல்லா வேண்டிட்டு வரலாம். அந்த வீட்டுக்கு அந்த மாலையை கொண்டு வர்றதுதான் சிறப்பு.
எல்லாரும் வீட்டுல வந்து பத்திரமா வச்சிருவாங்க. உடனே ஒரு மண்டலம் 48 நாளுக்குள்ளேயே நல்ல ஒரு வரன் கூடி வந்து திருமணம் சீக்கிரம் அமைஞ்சிரும். நிறைய பேர் கல்யாண நியூஸ் வர்ற வரைக்கும் அதை வச்சுக்கிறது நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இல்ல 48 நாள் முடிஞ்சு அந்த மாலையை எடுத்துட்டு போய் நம்ம நீர்நிலையில போட்டுடலாம். ஒரு சிலர் அதுக்குள்ளேயே நல்ல வரன் கிடைச்சு திருமண தடையெல்லாம் நீங்கி கணவன் மனைவியாவே கொண்டு போய் அந்த மாலையை தண்ணீர்ல போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது. ஸோ வீட்டுல வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், அந்த குழப்பங்கள் இல்லாம திருமண தடை நீங்கணும்னா பங்குனி உத்திரம் தவற விட்டுறாதீங்க. இந்த பரிகாரம் நம்ம செய்யறது முருகனை வழிபடுவதன் மூலமாக நமக்கு நல்ல செய்தி கூடிய விரைவில் தேடி வந்துடும். சூப்பர், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதே முருகனுக்கு உகந்த நாள். அதுலேயும் அழகாக சிறப்பான ஒரு வழிபாடுகள் சொல்கிறாங்க எங்கள் நித்யா மேமு. ஒரு விளக்கு சொன்னாங்க, கேட்டிங்களான்னு தெரியல, ஃபுல் வீடியோ பாருங்கள். அந்த விளக்கு ஏற்றுங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு வள்ளிக்கு போய் 2 மாலை போட்டு அதை ஒன்று கொண்டாந்து வீட்டிலே வச்சுக்க சொல்கிறாங்க. அது வீட்டுக்கு வரும்போது தான் அந்த மாலை இருக்கும்போதே உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல தகவல் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்குனி உத்திரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு ஒரு நல்ல நாள், முருகனுக்கு உகந்த நாள். முருகனை வழிபடுங்க. வீட்டில் யாருக்கா கல்யாணம் ஆகலையா, இல்லை ஏதாவது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையா, எல்லாம் நாளையோடு எல்லாம் சரியாயிடும். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க.